இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீனராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு மாதமாக பலா பலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுக்கிறார், உங்களுடைய கர்மவினை எப்படி செயல்பட போகிறதுங்கிறது இந்திய வேத ஜோதிடத்தின் அடிப்படையிலான ஒளி தத்துவ பிரகாரம் பரிகாரம் அது மாதிரி விஷயம் மூட நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்க போகிறோம். மே 2026 பிறக்கும் பொழுது மீனராசிக்காரு பார்த்தீங்கன்னா ஜென்மசனியின் தாக்கத்துல இருக்க போறாங்க. குரு 4ஆம் இடத்துல இருக்கிறார். ஜூன் மாசம் தான் பயிற்சி ஆகிறார். ஸோ மேல எந்த மாற்றமும் இல்லை. 12ல ராகு, 6ல கேது. அதே சமயத்துல ராஜ யோகாதிபதி என்று சொல்லப்படுகிற இந்த செவ்வாய் ராசிக்குள்ளேயே சனியோட இருக்கிறங்கிறது நம்ம பார்க்கணும். அஸ்தம சனி தாக்கத்துல அந்த செவ்வாய் வேற சேர்ந்து பயங்கர ஒரு தாக்கம். ஏப்ரல் மாதம் முழுக்க மே 2 வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மன உளைச்சலும் கொஞ்சம் அலைச்சல்களும் கொடுக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு மே 2nd வீக்லேருந்து கொஞ்சம் நல்ல ஒரு விடுவு காலம் வருகிறது. செவ்வாய் சனியோட விலகுது. ஸோ அது நல்ல விஷயம். அதே சமயத்தில் சூரியனுங்கிற விஷயம் 6ஆம் வீட்டு அதிபதி 2ல் உச்சம் பெற்று அதுக்கப்புறம் 3க்கு போகிறது நல்ல விஷயம். ஸோ என்ன காமிக்குதுன்னா மே மாதம் 2வது வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல அமைப்புகள் வருது. அதே மாதிரி சுக்கிரனும் 3ஆம் இடத்துல இருந்து அப்புறம் 4ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல விஷயம். புதனும் பார்த்தீங்கன்னா நட்பு வீடு ஆகிய சுக்கிரன் வீட்டில் இருக்கிறது நல்ல விஷயம். ஸோ ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் மனம் சஞ்சலமாகவும் மனம் டல்லாகவும் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத அமைப்பாகவும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் உள்ளவாகவும் அது மாதிரி அமைப்பு தான் போகும். அலைச்சல்கள் ரொம்ப நிறையா இருக்கும். தேவையற்ற அலைச்சல்களாகவும் இருப்போம். அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் போய் கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 2-3 வாரம் கழித்து வரக்கூடிய செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு விடிவு காலத்தை கொடுக்குது. ஜென்மசனியோ விஷயங்கள் முடியக்கூடிய அமைப்புகளை காட்டுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஜென்மசனி ஆகிய சனியவே பார்க்கறதுனால ஒன்றுமே அதோட தாக்கங்கள் குறையும். ஸோ அதுக்கு வேணுங்கிற சில அடிப்படையான ஃபவுண்டேஷனான சில நல்ல விஷயங்கள் உங்கள் தொழிலையாக இருக்கட்டும், உங்கள் வேலையிலையாக இருக்கட்டும், உங்கள் உறவுகளையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மே 2வது வாரத்திலிருந்து மீனராசிக்காரர்களுக்கு அந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி வரக்கூடிய நல்ல அமைப்பை வாழ்க்கை சம்பவங்களாக அடிப்படைகளாக அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் சனியோட விலகிறதும் சுக்கிரனோட வீட்டில் புதன் வருவதும் சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போய் 10ஆம் இடத்தை பார்ப்பதும் இது மாதிரி நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மீனராசிக்காரர்கள் இருக்கு. ஸோ இதுவரை மன உளைச்சலும் அலைச்சல்களும் மன விரக்திகளும் தேவையற்ற மனசோர்வுகளும் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு விடிவு காலம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக மே மாதம் குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் பார்க்கலாம். இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன மாதிரி தசாபுக்திகள் போகுது வச்சு பார்க்கலாம். இதே மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. படிப்பில் கெட்டிக்காரத்தனம் உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் எது மாதிரி புதன் இருக்குது, உங்களுடைய தசாபுக்திகள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அதே மாதிரி அந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா, அந்த தசநாதன் புக்திநாதன் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் எப்படி இருக்கிறார், ஸ்தானபலம் என்ன, திக்பலம் என்ன, திருப்பலம் என்ன, யார் யாரை பார்க்குறாங்க, எந்த இடத்துல இருக்கிறாங்க, லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்கிறது, எந்த ஆதிபத்தை கொடுக்குறார் அப்படிங்கிறதெல்லாம் தீர நம்ம ஆராய்ந்து அதுக்கு பிரகாரம் நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகம் ஒரு டிகிரி அடிப்படையில் இருந்து ஒரு டிகிரிலையும் ஒரு கிரகம் இருக்க நீங்கள் பிறக்கும் பொழுது எது மாதிரியான ஒரு கர்மவினை உங்களுக்கு கொடுக்குது, எந்த தாக்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, எது மாதிரி வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிறவை எடுத்துக்கொண்டீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரம் தான் இந்திய வேத ஜோதிடங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா இது ஒரு ஃபார்ச்சூன் டெல்லிங்காக இந்நேரத்தில் இது நடக்குங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சாதாரண சாஸ்திரம் இல்லாமல் நம்மளுடைய பிறவி பயன் என்ன, நம்மளுடைய கர்ம பலன் என்ன, எது மாதிரி விஷயத்துக்காக நம்ம பிறந்தோம், நம்மளுடைய காலகட்டங்கள் எது மாதிரி காமிக்குது, எந்த திசையில எது நடக்கும், எப்போ நம்ம லைஃப்ல செட்டில் ஆகும், எப்போ எது வரைக்கும் நம்ம சேஸ் பண்ணணும், எந்த நேரத்திலும் கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய அமைப்பு, எந்த நேரத்தில் அதிகமான உழைப்புகள் தேவைப்படுகிறது, எந்த நேரத்தில் இடம் மாற்றங்கள் உண்டு, எந்த நேரத்தில் வேலை மாற்றங்கள் உண்டு, கல்யாண விஷயங்கள், குழந்தை விஷயங்கள், வெளிநாடு விஷயங்கள் எல்லாமே நம்ம ஜாதகத்தில் என்ன காட்டுதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பாஸ்ட் லைஃப் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி தான் போச்சா, நம்ம ஜாதகம் சிங்க் ஆகுதா நம்ம லைஃபோட, ப்ரெசன்ட் எப்படி, ஃபியூச்சர் எப்படி,
எது மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு காத்து கொண்டிருக்கிறது, எந்த மாதிரி சாய்ஸ் நமக்கு வேண்டாம், எந்த கிரகம் யோகமா இருக்கு, எந்த கிரகம் அபயோகமா இருக்கு, 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டு திசையெல்லாம் நடக்குதா, விரக்திகளையும் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கா, உடல் உபாதைகள்ல கேர்ஃபுல்லா இருக்கணுமா, உறவுகள் எப்படி, நமக்கு திருமணம் எப்படி, கலப்பு திருமணமா, காதல் திருமணமா, அரேஞ்ச் மேரேஜா, எப்படி நமக்கு பிராப்தங்கள் காட்டுது, சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் ஹெல்த் விஷயங்கள் எப்படி இருக்கு, அவங்க ரிட்டையர்மெண்ட் எப்போ வருது மாதிரி இருக்கு, எப்போ வந்து அவங்க வேலையிலேருந்து கொஞ்சம் ஓய்வு பெறுவாங்க, தொழிலில் எப்போ செட்டில் ஆவாங்க, அது மாதிரி எல்லா வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வயதினருக்கும் தேவையான வாழ்க்கை குறிப்புகள், வாழ்க்கைக்கு வேணுங்கிற அந்தந்த அடிப்படையான அந்தந்த ஏஜில் வரக்கூடிய கேள்விகள், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி எல்லாமே சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில ஒரு கிரகமும் உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கு, என்ன தசை நடக்குது, புக்தி நடக்குது, அந்தரம் நடக்குது, சூக்ஷமம் நடக்குதுங்கிற வாரக்கணக்கில் நாம வந்து பலன்களை எடுத்து எது மாதிரி லக்னத்துக்கு எது மாதிரி விஷயத்தை கொடுக்குங்க. லக்னாதிபதி வைத்து தான் எல்லாம் சொல்ல முடியும். லக்னம் ஸ்ட்ராங்கா இருக்கா, லக்னம் எதை குறிக்குது, நீங்க எதை தேடி போய் கொண்டிருக்கிறீர்கள், பினான்சியல் குளோரி தேடுறீங்களா, மன அமைதியை தேடுறீங்களா, உறவுகளை வந்து ஒரு ஹார்மோனியஸ்னஸ் அன்னோனியத்தை தேடுறீங்களா, குழந்தைகள் நல்லா வரணும்னு தேடுறீங்களா, அல்லது சிற்றின்பத்துக்கு தேடுறீங்களா, பேரின்பத்துக்கு தேடுறீங்களா, ஆன்மீக தேடுதல் உண்டா, எது மாதிரி விஷயத்துக்காக உங்களுடைய வாழ்க்கை பயணம் போய் கொண்டிருக்கிறதுங்கிறதா நம்மளுடைய ஜாதகத்துல புதைந்து கிடக்கக்கூடிய விஷயமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையாக பார்த்து அது மூலமாக எது மாதிரி விஷயங்கள் நம்ம எடுக்கலாம், எது மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய தோஷம் என்ன, நாம வாங்கி வந்த வரன் என்ன, எந்த கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது, அந்த கிரகத்தின் வேலை தொழில் படிப்பைக்கு நம்ம போனோம்னா நம்ம வாழ்க்கையை எளிதில் அமைச்சு கொள்ளலாம், எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கலாம், எந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதை நாம துல்லியமாக உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய ஜாதகத்து மூலமாக பார்த்து அதையே இப்ப நம்ம சொன்ன கோச்சாரத்துல வரக்கூடிய இந்த குரு பயிற்சி, ராகு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாத பயிற்சி நம்ம எப்படி பொது பலனா பார்த்தோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒண்ணுமே துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக நம்மளுடைய லைஃப் பொட்டன்ஷியல் என்ன, நம்மளுடைய கோல்ஸ் என்ன, எந்த நேரத்தில் எப்படி செய்யலாம், எப்படி ஒருத்தருக்கு கூகுள் மேப் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேருவதற்கு, தெரியாத இடத்தை போய் சேருவதற்கு அது உதவிகரமாக இருக்குது ஒழிய அது நாம தான் போய் டிராவல் பண்ணணும். கூகுள் மேப் உங்களை தூக்கிட்டு போய் விடாது. அதே போல இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன், என்ன மாதிரி ஒரு ட்ரெஜெக்டரி, என்ன மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள உங்க வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது, எதை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோம், எப்போ நேரத்தில் எதை செய்தால் நமக்கு எளிதில் நம்மளுடைய குறிக்கோள்கள் அடைய முடியும், நம்மளுடைய தேவையற்ற விஷயங்களை நம்ம தவிர்த்தாவே பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய விஷயத்த நல்லா செய்யலாம். நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ராக்டடாக போயிடுறோம். படிக்கிற விஷயத்துல இருக்கட்டும், வேலை விஷயமா இருக்கட்டும், பண்ணிய 1 வருஷம் 2 வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் அது நமக்கு உகந்ததில்லை, நமக்கு அது சரி வரல அப்படின்னு நினைக்கிறோம். அது முதலே நமக்கு தெரிஞ்சு வருமுன் காப்போம் அப்படிங்கிற விஷயத்துல சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளோட கர்ம வினைகளை கிரகத்தின் சஞ்சாரங்கள் மூலமாகவும் கோச்சார பலன்கள் மூலமாகவும் டிரான்சிட் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகிற முறையிலையும் பார்த்து அது உங்களுடைய துல்லியமான தசாபுக்தியில் வச்சு சிங்க் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமா வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி. மீன ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு கடைசி ராசி 12ஆம் இடமான விரய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் மீன ராசி என்பர்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் எந்த விதத்திலயுமே குறைச்சலானவர்கள் கிடையாது. இவர்களை மாதிரியாக ஒரு முற்போக்கு சிந்தனை அப்படின்னு ஒரு புரட்சியே எல்லாத்துலயும் செயல்படுவாங்க. ஒரு வீட்டுல மீனராசி என்பவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு விரைவான ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பவர்கள், ஒரு லைஃபையே பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா யோசிக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பவர்கள் தான். யாருமே செய்ய முடியாத சில வேலைகள் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு செய்யக்கூடிய ஒரு நபர்களும் இந்த மீனராசி என்பவர்கள். அதுல என்ன வாங்கினாலும் அதை திரும்ப திரும்ப செஞ்சு அதுல நல்லது நடக்கணும் அப்படின்னு ஒரு பிரயாசப்பட்டு செய்யக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பவர்கள். இப்படிப்பட்ட இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுடைய ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் ரிலீவ் ஆகுறாரு. மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல், மிகப்பெரிய ஒரு தொந்தரவுகள். ஏன்னா
சந்திரன் சனி ஒரு பக்கம் இருந்தாலும் சந்திரன் செவ்வாய் அப்படின்றது நிறைய ஆசையை காட்டி நிறைய இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சிருக்கோம் இந்த மீனராசி என்பது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏத்த ஒரு இன்புட் கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ஸ்லோ டவுனா இருக்கும். அது ஏன்? அது யார் செய்யறா? சனி பகவான். ஸ்லோ அப்படின்னாலே சனிதான். அதனால எல்லா இடத்துலயும் ஒரு நிதானமான ஒரு அமைப்பை பெறுபவர்கள் இந்த மீனராசி என்பர்கள். இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல அந்த செவ்வாயினுடைய நகர்வும் அடுத்து 2ஆம் இடத்துல இருந்த அந்த உச்சம் பெற்ற சூரியனுடைய நகர்வும் சில மாற்றங்களை கொடுக்கும். இதுவரைக்கும் ஸ்லோவாக இருந்த சில விஷயங்கள் எல்லாமே துரிதமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப விரைவாக நடக்கும். எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதியோடு சுக்கிரன் சேர்றதுனால இந்த மீனராசி என்பவர்களுக்கு வீட்டுல சொந்தமான சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப அதிகப்படியாக நாட்டம் இருக்கும். அதே இடத்துல உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் அந்த சுக்கிரன் அப்படின்றதுனால அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சொத்துக்களை வாங்கும் போது நிதானமாக வாங்கணும். நல்ல டாக்குமெண்டேஷன் இருக்காம பார்க்கணும். அதாவது பிரச்சனை இருக்கக்கூடிய சொத்துக்களை வாங்காதீங்க. எந்த சொத்துக்கள் வாங்கும் போதும் முதல்ல ஈஸி போட்டு பாருங்க. அதாவது அந்த வில்லங்கம் சான்றிதழை வாங்கினதுக்கு அப்புறம் அதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத முடிவு செய்யுங்க. ஏன்னா இந்த மாதத்துல வாங்கக்கூடிய ஒரு சொத்துக்கள் எல்லாமே வில்லங்க சொத்துக்களாக தான் இருக்கும். அந்த வில்லங்க சொத்துக்கள்னால வாழ்க்கையில பெருமளவு பாதிக்கப்பட்டுருவீங்க. இதெல்லாம் தான் இந்த சனி பகவான் ஜென்ம சனி அப்படின்றது ரொம்ப ஸ்லோ பாய்சனா உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எந்த விஷயத்துல நீங்க தப்பு செய்றீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப நீங்க எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா மீனராசி என்பவர்களை பொறுத்த மட்டுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில தான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு தெளிவான மனப்பான்மை அப்படின்றது இருக்கும். ஆனா எந்த இடத்துல தப்பு செஞ்சிருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அது பிரச்சனையாக உருவாகும் போதுதான் ஐயோ நம்ம இதுல மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றும். அதனால அந்த அளவுக்கு நீங்க அதை வளர விடாம ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப கவனமாக ஒரு பிரிகாஷனோட இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு நிறைய சவால்களில் இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். ஏன்னா ஜென்ம சனி இருக்கிற வரைக்கும் இவர்களுக்கு எல்லா இடத்துலயுமே சவால்கள் நிறைந்த ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும். அதனால இந்த மே மாதம் மற்ற கிரகங்களின் சாதகமான ஒரு பயிற்சிகள்னால அந்த சவால்களையும் சாதித்து வெல்லக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மீனராசி என்பவர்கள் இருக்க போறாங்க. அடுத்து உங்களுடைய கலத்திராதிபதி 4ஆம் இடத்திற்கு வரப்போறார். அதுக்கடுத்து 3ஆம் இடத்துலயும் சஞ்சாரம் செய்ய போறார். அதனால வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வரன்களை பாக்குறது நல்லது. வெளிநாட்டுல செட்டில் ஆகிறதுக்கு உண்டான சில முயற்சிகளை செய்யறது நல்லது. இந்த மீனராசி என்பர்கள் அப்படி செஞ்சாதான் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். என்னுடைய குடும்பம், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய உடன் பிறந்தவர்கள் இவர்கள் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த அமைப்பு முழுமையாக இருக்கு. பெற்றோர்களை பிரிந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கிறதுனால இந்த விஷயங்களை நீங்க முடிவெடுக்கும் போது தயங்க கூடாது. தயங்குனீங்க அப்படின்னா அதனால பாதிப்புகள் வரும். வாய்ப்புகள் கை நழுவி போறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள். இப்போ ஏதோ ஒரு வாய்ப்புகள் வருது, நீங்க இந்த இடத்துல யோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த வாய்ப்புகள் கை நழுவி போய் அந்த ஜென்ம சனியினுடைய தாக்கம் அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால மீனராசி என்பவர்கள் வாய்ப்புகளை தவற விடாதீர்கள். அடுத்து தொழில் ரீதியாக எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள்லாம் வரும். எக்ஸ்போர்ட்ல நிறைய கவனம் செலுத்துறாங்க இந்த மீனராசி என்பவர்கள். ஒரு ப்ராடக்ட நல்ல நம்ம வெளிநாட்டுக்கு விற்கணும், நம்மளுடைய ப்ராடக்ட் வெளியிடத்திற்கும் போகணுன்ற ஒரு கவனம் அதிகமாக இருக்கும். அதனால அந்த எக்ஸ்போர்ட் சார்ந்த சில தொழில்களை எடுத்து நடத்துவாங்க. கமிஷன் சார்ந்த தொழிலும் நிறைய இருக்கும். அந்த கமிஷன் சார்ந்த தொழில வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது எல்லாத்தையுமே ரொம்ப கவனமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. கவனம் இல்லாமல் கொஞ்சம் அந்த முடிவுகளை தள்ளி வைக்கும் போது, ஒத்தி வைக்கும் போது அந்த முடிவுகள்ல சில பாதிப்புகள் கண்டிப்பாக வருவதற்குண்டான ஒரு நேரம். இதற்கு நீங்க முக்கியமாக நிவர்த்தி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லி தெய்வ வழிபாடு. மேடம் ஜென்ம சனி இருக்கு, நான் டெய்லி சனிக்கிழமை போய் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போடுறேன், திருநள்ளாருக்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் தப்பான வேலை.
எப்போதுமே ஜென்ம சனி இருக்கும்போது நீங்க டைரக்டா சனி பகவானை பிரார்த்தனை பண்றது அந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்காது. அதாவது ஒருத்தர் பாதிப்பு கொடுக்குறாரு அப்படின்ற போது அவருக்கே டைரக்டா நம்ம போய் சில விஷயங்களை பரிகாரமாக பண்ணும்போது அந்த பாதிப்புகளை தடுக்கக்கூடிய பவர் அவருக்கு கிடையவே கிடையாது. அவருக்கு என்ன ஜென்ம சனி உங்களே சனி பிடிக்கணும். இப்போ ஒரு வரலாறு கதையெல்லாம் இருக்கு. எனக்கு சிவனுக்கு கூட நான் சனி பகவானுடைய வேலை வருது. அப்போ நான் எங்கேயாவது அவருடைய உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல நான் பிடிக்கணும் அப்படின்னு போய் பெருமாள் கிட்ட வேண்டும் போது அந்த பெருமாளாகப்பட்டவர் நீங்க அவருடைய பாதத்துல இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த தெய்வத்திற்கே ஒரு அமைப்பு இருக்கும்போது நம்மெல்லாம் சாதாரண ஒரு அற்ப பிறவி, அந்த அற்ப பிறவிக்கு இருக்கக்கூடிய நம்ம மனிதர்களாகப்பட்டவர் அந்த பாதிப்புகள் எல்லாம் தாங்கக்கூடிய அளவிற்கு நம்மளுக்கு சக்தி கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஜென்ம சனி உடையவங்க, ஏழரை சனி உடையவர்கள் டைரக்டா சனி பகவானின் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணாதீங்க. அது த்ரூ வேற ஒரு தெய்வத்தினுடைய மூலமாக தான் அதனுடைய பிரார்த்தனைகள் செல்லுபடியாகும். அது உங்களுடைய ஜாதகப்படி. நீங்க பெருமாளை வேண்டுனா உங்களுக்கு சனியினுடைய தாக்கம் குறையும். நீங்க உக்ர தெய்வங்களை வேண்டுனா உங்களுக்கு சனியினுடைய தாக்கம் குறையும். அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாதிப்பு அப்படின்றது கண்டிப்பாக குறையும். அதை விட்டுட்டு நான் மாசத்துக்கு ஒரு வாட்டி திருநள்ளாறு போறேன், வாரம் சனி பகவான் கிட்ட போய் நானு எள்ளு தெய்வம் உங்ககிட்ட அவர் ஏதாவது கேட்டாரா? எள்ளு தீபம் எனக்கு போடு, நீங்க போடு, நான் உனக்கு ஏழரை சனி இல்லாம ஆக்கிடுறேன். நீங்க என்ன தீபம் எள்ளு தீபம் போட்டீங்கன்னா கூட சனி பகவானுக்கு போய் போடாதீங்க. போட்டீங்கன்னா அதனால பாதிப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக வரும். காக்காவுக்கு ஏதாவது சின்னதா ஏதாவது உணவு வைக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யறது. நிறைய தானங்கள் இந்த ஏழரை சனியினுடைய தாக்கத்தை குறைக்கும். அதனால அதையெல்லாம் செய்யுங்க. நிறைய வளர்ச்சிகளை இந்த மீன ராசி என்பர்கள் பெறலாம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிடுறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.